ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஸ்லோகம் அப்படின்னா என்னது, அதை எப்படி படிக்கணும், 4 பாதங்கள் கொண்டது ஒரு ஸ்லோகம். அதை பாதம் பாதமா படிக்கிறது. சில பேருக்கு சான்ஸ்கிரிட் எழுத்து சரியா இன்னும் ஒரு ஈஸியா பார்த்து படிக்கிற மாதிரி வரல அப்படின்னா அதை நம்ம பிரிச்சு தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ யார் யாருக்கு என்ன மொழியில அதை ஈஸியா இருக்கோ அப்படி எழுதி வச்சுட்டு படிக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை. ஆனா நான் சொன்னது இந்த 33 எழுத்து, அதுல 13 எழுத்து, இதை படிக்கிறது கஷ்டம் கிடையாது. அதையும் நம்ம அபியாசம் பண்ணினா பல டெக்ஸ்ட் நம்மளால படிக்க முடியும். இப்ப நம்ம இந்த ஸ்லோகத்தை எழுதி வச்சுக்கிறோம். சப்போஸ் சான்ஸ்கிரிட்ல ஒரு பேரா படிக்கணும், அப்படி ஒண்ணு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எழுத்து தெரியாது அப்படின்னு இல்லாம அதை படிச்சுட்டா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு டெய்லி படிச்சு அப்படி 1 மாசம் 2 மாசம் 5 மாசம் 1 வருஷத்துல நமக்கு நல்லா படிக்க வந்துடும். அப்புறம் நம்ம எதையும் எழுத வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், நேரடியா சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தை பார்த்து படிக்க முடியும். அந்த நிலையை அடைய முடியும். அதுக்கு விருப்பம் இருக்கிறவ அப்படி பண்ணலாம். இல்ல வெறும் ஸ்லோகம் மாதிரி நான் படிச்சுக்கிறேன், இதை இப்படி எழுதி படிச்சுட்டு செஞ்சுக்கிறேன்னா அது ஓகே. ஓகே. அப்புறம் நான் அனுஸ்வார விசர்கா இது ரெண்டும் ஸ்லோகத்துல வரும்போது அதை எப்படி நம்ம உச்சரிக்கணும், பாதமா ஒன்று படிக்கும்போது எப்படி உச்சரிக்கணும், சரணமா படிக்கும்போது எப்படி உச்சரிக்கணும். பொதுவா அனுஷ்டுப் சந்தால தான் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. அதனால அதுக்கு ஒரு ராகம், அதை ஒரு ராகத்தை நம்ம அப்படி ஒரு பிடி பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் நம்ம படிக்க முடியும். அதே ராகத்துல எல்லாத்தையும் அனுஷ்டுப் சந்தால இருந்தா ட்ரை பண்ண முடியும். வேற சந்தால இருந்தா இந்த ராகத்துக்கு அந்த சப்தங்கள் எழுத்துக்கள் ஃபிட் ஆகாது. ஸோ ஒவ்வொரு சந்தாவை எப்படி படிக்கணும், அப்படி ஒரு ராகத்தை நம்ம வச்சுட்டோம்னா காமனா முதல் நாள்ல சொன்ன ஒரு 7-8 விதமான சந்தால தான் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. ஒன்னொன்னுலயும் ஒன்று படிச்சு வச்சுட்டோம்னா நம்ம எல்லா ஸ்லோகங்களையும் படிக்க முடியும். ஓகே. இப்ப நான் இத ஒரு தடவை எல்லாத்தையும் வாசிக்கிறேன். இந்த நான் சொன்ன மாதிரி சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமால இருந்து இந்த 5 ஸ்லோகத்தை நான் சொன்ன நியமங்கள் எல்லாம் இங்க வரும் இங்க வரும்னு காட்டுறதுக்காக பண்ணினது. அப்புறம் இங்க ஒரு சாந்தி ஸ்லோகம் அப்படின்னு சாந்தி மந்த்ரா. ஸோ அதுலயும் இந்த நியமங்களை பார்க்க முடியும். இதை நான் இப்போ லாஸ்ட் தரம் இதை படிச்சுட்டு இதை அபியாசம் பண்ணிட்டு வான்னு சொன்னேன். ஸோ இப்போ இதை நான் ஓகே, நீ அபியாசம் பண்ணி படிக்கிறேன்னா நேரடியா படிக்கலாம். சரி, படிக்கட்டுமா? शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। किमेकं दैवतं लोके किं वा एकं परायणं स्तुवन्तः कङ्कमर्चन्तः प्राप्नुयुर्मानवाः शुभम्। को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किंजवन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। परमय्यो महत्तेजः परमय्यो महत्तपः परमय्यो महद्ब्रह्म परमय्यः परायणम्। चन्द्राननं चतुर्बाहुं श्रीवत्साङ्गितवक्षसं रुक्मिणी सत्यभामाभ्यां सहितं कृष्णमाश्रयेत्। काले वर्षद् पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं शोभरहितः सज्जनाः सन्तु निर्भयाः। अपुत्राः पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्। सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः। सर्वे पत्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्।
Om Shanti Shanti Shanti. Shabash, very good. You have practiced well. ஒன்னு ரெண்டு அல்ப பிராணா மகா பிராணா அது இட் வில் கம். சில நேரம் ஒரு தடவை நமக்கு தப்பா வரும். அது எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ ஆஸ் எ பிகினர் ஆரம்பிக்கிறதுல இவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு இன்னொரு 1 2 3 4 5 6 7 ஸ்லோகம் இதுல இருக்கு. ஒவ்வொரு லைன் இந்த ரெண்டு தண்டா, ஒரு தண்டான்னா ஒரு வரி முடிஞ்சுதுன்னு, 2 தண்டானா ரெண்டாவது வரி முடிஞ்சுது. 1 2 3 4 5 6 7 ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகங்கள் பொதுவான தேவஸ்துதி அப்படின்னா பகவானை பிரார்த்திக்கிற ஸ்லோகம். எல்லாம் தனித்தனி ஸ்லோகம், ஒன்னொன்னும் ஒரு பகவானை பிரார்த்திக்கிற மாதிரி ஸ்லோகம். உதாரணத்துக்கு சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காம ரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மே சதா. இது சரஸ்வதியை நமஸ்காரம் பண்ற பிரார்த்தனா பண்ற ஸ்லோகம். எந்த ஒரு கலையை படிக்கணும்னாலும் சரஸ்வதி அருள் இல்லாம வராது, அப்படி நம்ம சாஸ்திரத்துல நம்பிக்கை. அதனால சரஸ்வதியை நமஸ்காரம் பண்ணி படிப்பை ஆரம்பிக்க போறேன், எனக்கு எப்போதும் சித்தி ஆகணும், சித்தினா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சரஸ்வதியை பிரார்த்திக்கிற முதல் ஸ்லோகம். ரெண்டாவது விக்னேஸ்வரனை பிரார்த்திக்கிற ஸ்லோகம். மறுபடியும் எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் விக்னம் இல்லாம அந்த காரியம் பூரணமாகணும். அதுக்கு நம்ம விக்னேஸ்வர ஸ்லோகம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. சர்வ காரியேஷு சர்வதா, எல்லா வேலைகளிலும் எப்போதும் நிர்விக்னம் குரு, விக்னம் இல்லாம பண்ணு அப்படின்னு. ஸோ இதுலயே இந்த நியமத்தை பார்த்தோம்னா அனுஸ்வாரா நமஸ்துப்யம் முதல் ஸ்லோகத்துல அங்க ஒரு அனுஸ்வாரா, அதுக்கப்புறம் வகாரா. ஸோ நமஸ்துப்யம் வரது அப்படி இந்த ஒரு இடத்துல சொல்லணும். இங்க அனுஸ்வாரா வித்யாரம்பம் கரிஷ்யாமி. ஸோ அனுஸ்வாருக்கு அப்புறம் கானா இருக்கு. ஸோ கான்னு சொல்லணும். அவ்வளவுதான். இந்த இடத்துல வேற நியமங்கள் ஒண்ணும் இல்லை. ரெண்டாவது ஸ்லோகத்துல நிர்விக்னம் குரு, ஸோ அனுஸ்வாருக்கு அடுத்தாப்புல கா, ஸோ வேற ஒண்ணும் இல்லை. மூணாவது ஸ்லோகம் இது அக்ஷரம் அதிகமா இருக்கு, அதனால இது அனுஷ்டுப் சந்தா இல்லை. அனுஷ்டுப் சந்தால ஒவ்வொரு பாதத்துக்கும் 8 8, ஒரு வரியில 16. இதுல நிறைய இருக்கு. எழுதி சொல்லணும்னா இல்லடா சொல்லி காட்டணும்னா க ச ந நம் ஹு த க நா தி சே வி தம் 12 சிலபல் இருக்கு. க பித் த ஜம் பூ ப ல சா ர பக் ஷி தம், அங்கேயும் 12 இருக்கு. ஸோ 12 12 இதுல அக்ஷரங்கள் இருக்கு. அதனால இது அனுஷ்டுப் சந்தா இல்லை, இது வேற ஒரு சந்தா. அப்படி தெரிஞ்சுட்டா போரும் இப்போதைக்கு. ஸோ இத படிக்கிறது இன்னொரு ராகமா படிக்கிறது. கஜானனம் இத ராகம்ங்கிறது இதுதான் ராகம், இப்படித்தான் படிக்கணும் அப்படி ஒன்றும் நியமம் கிடையாது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா அந்த 12 எழுத்துக்களை ஒரு ராகத்துக்குள்ள ஃபிட் பண்ணி சொல்ல முடியும்னா அதே மாதிரி 12 எழுத்து இருக்கிற ஸ்லோகங்களா சொல்லிட்டு போனா அந்த ராகம் நமக்கு பிடிபடும். அவ்வளவுதான். கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இப்படி இது நானா சொல்றது, ஒரு ராகமா நானா இப்படி சொல்றது. நல்லா பாட தெரிஞ்சவாழ்லாம் வேற வேற ராகத்துல அதை சொல்ல முடியும். இதை நம்ம நிறுத்தி நிதானமா வேற ராகமாவும் சொல்லலாம். கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம்.
உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இப்படி எப்படி வேணாலும் பாடலாம், இப்படித்தான் பாடணும்னு நியமம் இல்லை. நம்ம யூடியூப் இந்த மாதிரி சில சேனல்ல கேட்கும்போது அதுல நமக்கு சில சேனல்ல சில மெத்தேடில் பாடுறது நமக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிடிச்ச ஒரு டோனை செலக்ட் பண்ணிக்கும், அவ்வளவுதான். நான் இதை இப்படித்தான் சொல்லணும் இப்படித்தான்னு நான் ஸ்பெசிஃபிக்கா ஒன்றும் சொல்றது இல்லை. ஏன்னா அப்படி ஒண்ணுமே கிடையாது. ராகம்ங்கிறது அப்படி ஸ்பெசிஃபிக்கா இப்படித்தான் செய்யணும் அப்படி அதுல கிடையாது. அதனால இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? இதை எப்படி வேணாலும் நம்ம படிச்சுக்கலாம். சொல்றது புரியுது. இப்போ 3வது ஸ்லோகம் இது அனுஷ்டுப் சந்தால இருக்கு. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. இங்க விசர்கா நடுவுல இந்த ஒரு இடத்துல இருக்கு. ஆனா விசர்காக்கு அடுத்தாப்புல க கா அந்த முதல் 2 எழுத்து இருந்தா தான் ஜிஹ்வா மூல்யாவா சொல்லணும். இங்க அந்த 2 எழுத்து இல்லை, அதனால இது விசர்க்கமா தான் சொல்றோம். கடைசியில உள்ள விசர்க்காவை அப்படியே சொல்றோம். ஸோ இதுல வேற அனுஸ்வாரம் எங்கேயும் இல்லை. ஓகே, இது பொதுவா குருவை பிரார்த்தனை பண்ற ஸ்லோகம். 3 குரு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா, அந்த 3 பேருக்கும் மேல குருவா இருக்கிறது பரபிரம்மா. பரபிரம்மாலேருந்து தான் பிரபஞ்சமே எல்லாம் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்தோட ஒரு சித்தாந்தம். இந்த மேல சொன்ன ஸ்லோகம் கஜானனம், அதுவும் விக்னேஸ்வர பாத பங்கஜம் நமாமி, விக்னேஸ்வரனோட தாமரை பாதங்களை நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது இதுவும் ஒரு தேவஸ்துதி, பகவானை பிரார்த்திக்கிற ஸ்லோகம். ஸோ இது நம்ம தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம். தட்சிணாமூர்த்தி நம்ம சாஸ்திர பிரகாரம் தட்சிணாமூர்த்தி ஞானத்தை கொடுப்பவன் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு. தட்சிணாமூர்த்தி எப்போதும் பாடம் நடத்திட்டே இருப்பான், அவன் கீழே 4 சிஷ்யா இருந்துட்டே இருப்பான். அப்படிங்கிற மாதிரி ஞானம் நமக்கு வருது தட்சிணாமூர்த்தியில இருந்து. ஸோ அந்த ஒரு பிரார்த்தனா ஸ்லோகம். குரு ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्वा व्याप्त देहाय தட்சிணாமூர்த்தயே நமஹா. ஸோ அனுஷ்டுப் சந்தா நான் இப்படித்தான் சொல்றது. என்னோட மெத்தட் ஆஃப் சேயிங் அனுஷ்டுப் சந்தா இஸ் லைக் திஸ். ஓகே, அதுக்கு அடுத்தாப்புல பார்வதி தேவிய அன்னபூர்ணி, அதுவும் ஒரு பிரார்த்தனா ஸ்லோகம். अन्नपूर्णे सदा पूर्णे शंकर प्राणवल्लभे ज्ञान वैराग्य सिद्ध्यर्थम भिक्षां देहि च பார்வதி. இங்க அனுஸ்வாருக்கு அடுத்தாப்புல த இருக்கு. ஸோ ந த நகாரா, வேற ஒரு நியமம் இல்லை. இங்க அனுஸ்வாருக்கு அடுத்தாப்புல பகாரா. ஸோ பா மா மகாரு தான் போடணும், வேற ஒரு விதமான நியமமும் இல்லை. இது லைட் ஸ்லோகம். இதை முதல்ல பிராக்டிஸ் பண்ணினா ஒரு நியமமும் ஞாபகத்துல இருக்காது. அதனால நியமம் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரைனிங், இதுக்கு முன்னால காட்டின ஸ்கிரீன்ல உள்ள அந்த 8 ஸ்லோகம் அது நல்லா நமக்கு ஞாபகம் வந்துருதுன்னா, இப்படி ஸ்லோகத்தை படிச்சுட்டு போகும்போது நிறைய ஸ்லோகத்துல நிறைய இடத்துல அப்படி எல்லா நியமத்தோட சேர்ந்து ஒண்ணு இருக்காது. நடுவுல வரும்போது நம்ம அதை ஞாபகம் வச்சுட்டு அப்படி படிச்சோம்னா அது நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல உள்ளது மகாவிஷ்ணு பிரார்த்தனா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். இதுலயும் நிறைய அக்ஷரம் இருக்கு. ஸோ இது முதல் வரி இவ்வளவு நீளமா இருக்கு. அனுஷ்டுப் சந்தால பாதி, அனுஷ்டுப் சந்தால இருக்கிற முழு ஸ்லோகம் அளவுக்கு இந்த சந்தால ஒரு வரி இருக்கு. அதனால இது வேற சந்தா. வேற சந்தஸ் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் இப்படி ஒரு ஸ்லோகம் இப்படி ஒரு ஸ்லோகம்னு இருக்கு. இந்த வெள்ளை கலர்ல இருக்கிறதெல்லாம் அனுஷ்டுப் சந்தா. இந்த
பச்சை கலரோ வேற கிரீன் கலரோ அதுல ஒரு ஸ்லோகம், இந்த பிங்க் கலர் மாதிரி ப்ளூ கலர் மாதிரி லைட்டான அதுல ஒரு ஸ்லோகம், இப்படி தனியா கலர்ல காட்டிருக்கிறது வேற ஸ்லோகம். இதை நான் படிக்கிறேன். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனை யோகிபிர்த்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். சோ இதுல அனுஸ்வார் கர்த்தாப்புல பக்காரா, சோ மக்காரா முதல்ல. சாந்தாகாரம் அங்க மா, புஜகசயனம் அதுக்கப்புறம் பா, சோ அங்கேயும் மா. பத்மநாபம் அப்புறம் சகாரா, அங்கேயும் மா. சுரேஷம், இதோட இந்த முதல் பாதம் முடியறது. பாதத்தை முடிச்சு நம்ம ஒரு பாஸ் பண்ணி அடுத்த பாதத்தை சொல்றோம் அப்படின்னா இந்த மகாரமா சொல்லலாம். அதனால சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் அப்படி நம்ம ஒரு லைட் பாஸ். விஸ்வாதாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் அப்படி ரெண்டாவது பாதத்தை படிக்கிறதுனால இங்க அனுஸ்வாரத்தை மகார மாதிரி சொல்லலாம். சேர்த்து வேகமா படிச்சோம்னா அனுஸ்வாருக்கு அடுத்தாப்புல வக்காரா இருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி ய ய வ ல இந்த மூணையும் அந்த மாதிரி இங்க சொல்லணும். அப்புறம் இங்க விஸ்வாதாரம் அதுக்கு அடுத்தாப்புல கா கா வர்க்கம் இருக்கு, கா வர்க்கால உள்ள எழுத்து. அதனால விஸ்வாதாரங்க தாரங்க, ஸோ ரங்க அந்த அந்த எழுத்து அனுநாசிகா. தென் ககன சதிருஷம் அப்புறம் மா, அதனால மக்காரம். இங்க லக்ஷ்மி காந்தங் அப்புறம் காவர்கா, அதனால காந்தங் கமல காங்கா. இங்க அனுஸ்வாரத்துக்கு அடுத்தாப்புல யகாரா. சோ பரமையோ மத்தேஜ பரமையோ மஹத்தபஹா அதுல எப்படி சொன்னோமோ அதே மாதிரி அனுஸ்வாருக்கு அடுத்தாப்புல இங்க முடியறது பாதம். ஸோ வந்தே விஷ்ணும் பவபயஹரம். அனுஸ்வாருக்கு அடுத்தாப்புல சக்காரா, சோ மக்காரம், இங்கேயும் மக்காரம். ஸோ எல்லா இடத்துலையும் மக்காரம், ஒன்று ரெண்டு இடத்துல மா, ஒரே ஒரு இடத்துல யக்காரம். ஸோ இப்படி இந்த எல்லா ஸ்லோகங்களையும் நம்ம பார்த்தோம்னா நம்ம படிச்ச நியமங்கள் எல்லாமே எல்லா ஸ்லோகத்திலையும் இருக்கும் அப்படி கிடையாது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி நல்லா படிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரீ ரோடு அப்படி நடுவில் டேர்னிங் வரும்போது டேர்ன் பண்றது நமக்கு ஈஸியா இருக்கும். நம்ம திருப்பி திருப்பி அந்த டேர்னிங் அது பிரேக்கு ரிவர்ஸ் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணினதுக்கு அப்புறம் அதை நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, இது விஷ்ணு ஸ்லோகம். இது எல்லா பழைய சினிமா படங்கள் பக்தி படங்கள் இதுலலாம் கேட்டு நான் இப்போ இந்த எல்லா ஸ்லோகத்தையும் தனித்தனியா நிறுத்தி சொல்றேன். செலபலா சொல்லும் போது அதை நீங்க ரீப்ளை பண்ணி கேட்டு செலபலா எழுதிட்டு அப்புறம் அந்த செலபலுக்கு நடுவுல கேப்பை குறைச்சி அப்படி பிராக்டிஸ் பண்ணினா அது ஈஸி. உதாரணத்துக்கு சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. இதுல ச ரஸ் வ தி, தீ இல்ல தி குரில். சரஸ்வதி சரஸ்வதி. நமஸ்துப்யம் துப்யம் துப்யம் ப மகாபிராணம். நமஸ்துப்யம் 4 சிலபல். சரஸ்வதி நமஸ்துப்யம் 4 8 சிலபல். அப்ப முதல் பாதம் வரதே காம ரூபி நி எல்லாம் குரில். பி நி அது குரில். வரதே காம ரூபிணி, ரூ அது நெடில், ருபிணி நை ரூபிணி. அடுத்த பாதம் வித்து த மகாபிராணம். வித்து யா ரம் பம் பம் மகாபிராணம். வித்யா ரம் பம் 4 எழுத்து. க ரிஷ் யா மி
கரிஷ்யாமி. சித்திர் பவது. சோ இங்க ரெண்டு மகா பிராணம். சித்திர் பவது மே சதா. மே சதா. மே சதா. தா அல்ப பிராணம், மகாபிராணம். தா மகாபிராணம். சோ சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவது மே சதா. பொதுவா ஸ்லோகத்தை படிக்கும்போது கடைசியில உள்ள எழுத்த லேசா கொஞ்சம் நீட்டினாலும் தப்பு கிடையாது. காமரூபிணி, அது நீன்னு தீர்க்கமா சொல்லாம, நெடிலா சொல்லாம, காமரூபிணி, அந்த நீ அப்படிங்கறத காமரூபிணி அப்படி சொல்லாம, காமரூபிணி நீன்னு குறிலாவே அதை கொஞ்சம் நீட்டி சொல்லலாம். ஓகே, அடுத்த ஸ்லோகம். வக்கு 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 ர துண்ட. வக் ர துண்ட. வக்ரதுண்ட. ம ஹா காய மகாகாய. சூர்ய கோடி சமப்ரபா. இந்த ரெண்டு எழுத்து, ரெண்டு மெய்யெழுத்து சேர்த்து வரும்போது சமப்ரபா, சமப் சமப் அப்படின்னு, சம பிரபா அப்படி தனித்தனியா அதை சொல்றது இல்லை. சமஸ்கிருதத்துல ஸ்லோகம் படிக்கும் போது சம பிரபா அப்படி தனியா சொல்றது இல்லை. சமப்பிரபா. அந்த பு அப்படிங்கிற அந்த புள்ளி வச்ச எழுத்து மாக்கு அடுத்தாப்புலயும் மப்பு அப்படிங்கிற மாதிரி பாதி, ராக்கு முன்னால பிரபா ரபா அதுக்கு முன்னாலையும் லேசா கொஞ்சம் இப்பு சேர்த்துக்கிற மாதிரி சமப்பிரபா சமப்பிரபா. அப்படி ரெண்டு இடத்துலயும் இப்பு சொல்ற மாதிரி அதை சொன்னா தப்பு கிடையாது. அப்படி ஸ்லோகம் வாசிக்கும் போது, பொதுவாகவே நம்ம பேசும்போதும் இந்த மாதிரி சில மெய்யெழுத்து சேர்ற இடத்துல அத முன்னாலையும் பின்னாலையும் சேர்த்துக்கிற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றது பழக்கத்துல உள்ளது. அதனால சமப்பிரபா. வித்யாரம்பம் ரம்பம் ரம்பம், அதுல ரம் அப்படி நம்ம சொல்லலை. இங்கேயும் இந்த மகாரா வித்யாரம்பம் அப்படிங்கிறதுல இந்த மகாரா முன்னாலையும் பின்னாலையும் சேர்த்து நம்ம சொல்லலை. சில இடத்துல நம்ம இப்படி சேர்த்து சொல்றோம், சில இடத்துல சொல்றது இல்லை. நமஸ்துப்யம், அந்த இடத்துல நமஸ்துப்யம், நமஸ்துப்யம் அப்படி சகாராவை ரெண்டு இடத்துலயும் சேர்த்து சொல்லலை. சரஸ்வதி, சரஸ்வதி அதுல சகாராவை நடுவுல சரஸ் அதோட சேர்க்கிறோம். ஸ்வதி, சரஸ்வதி அப்படி ரெண்டு இடத்துலயும் சொல்லலை. சரஸ்வதி. நமஸ்துப்யம். வித்யாரம்பம். சோ இந்த இடத்துல எல்லாம் அந்த மெய்யெழுத்தை முன்னாலையும் பின்னாலையும் சேர்த்து சொல்லலை. சில இடத்துல அதை முன்னாலையும் பின்னாலையும் சேர்த்து சொல்றது பழக்கம். அப்படி சில வார்த்தைகள் வரும்போது அதை கவனிக்கணும். நான் அதை சொல்றேன். சோ இந்த இடத்துல சமப்பிரபா சமப்பிரபா அப்படி அந்த உபத்மானியா சொல்ற மாதிரி சொல்றது. சமப்பிரபா சம பிரபா அப்படி, சம பிரபா அப்படி தனித்தனியா சொல்லாம சமப்பிரபா. நிர்விக்னம், நிர்விக்னம் குரு, குரு மே தேவ, தேவ சர்வ கார்யேஷு, சர்வ கார்யேஷு சர்வதா, சர்வதா. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ கார்யேஷு சர்வதா. அடுத்து ஸ்லோகம். கஜானனம், கஜானனம் பூத, நான் மவுஸ் மூவ் பண்ணிட்டு போறேன். பூத கணாதி
சேவிதம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் ப அந்த ப மகாபிராணாவா சொல்லணும். ப ப ப அப்படி ப பக்குன்னு பக்குன்னு திக்குன்னு அப்படி நம்ம தமிழ்ல சொல்றோம். திக்குன்னு ஆயிருத்து. பக்குன்னு பக்கு அப்படின்னு சொல்றோம். ப அந்த மாதிரி இந்த ரெண்டாவது பாவை சொல்லணும். ரெண்டாவது எழுத்து வர்க்கத்துல இருக்கிறது எல்லாம் மகாபிராணம். நாலாவது எழுத்தும் மகாபிராணம். ரெண்டாவது எழுத்து கர்க்கஷம், நாலாவது எழுத்து மிருது. 1 2 கர்க்கஷம். ப ப 2 கர்க்கஷம். ப ப இது 2 மிருது. ப கஜட தப கச்சட தப கச்சட தப இது கர்க்கஷா. கஜட தப அந்த பாஸ் வாய்ஸ் வருது, அது மிருது. இது கர்க்கஷா, ஆனா மகாபிராணம். இது மகாபிராணம், ஆனா மிருது வெஞ்சம். மிருது கர்க்கஷா ரெண்டுலயும் அல்ப பிராணா மகாபிராணம். அப்போ ஒரு கால 4 எழுத்து இருக்கு. அல்ப பிராணா, மகாபிராணா, மிருது வெஞ்சனா, கர்க்கஷ வெஞ்சனம், இப்படி 4 இருக்கு. ஓகே. சோ கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் உமாசுதம் சோக விநாச காரணம் சோக விநாச காரணம் நமாமி நமாமி விக் க மகாபிராணம் நேஷ்வர பாத பங்கஜம் விக்னேஸ்வர பாத பங்கஜம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இது எனக்கு ராகமா எனக்கு தெரியல, நான் படிக்கிற மாதிரி படிக்கிறேன். சோ இந்த இடத்துல அனுஸ்வாராக்கு அடுத்தாப்புல நக்காரா இருக்கு. நீ யூடியூப்ல இந்த மாதிரி யாராவது பாடினதை கேட்டு அதை ஒரு ராகமா வச்சுக்கலாம். ஏன்னா எதுக்கு இது ராகம் அப்படி பிக்ஸ் இல்லை, அவாக்கு ஒரு ராகத்தை வச்சுக்கணும். ஓகே. அடுத்தது கு ருர் பு குருர் ர ஹு மா. சோ நான் முதல் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், ஹ அப்படிங்கிற அக்ஷரத்துக்கு அடுத்தாப்புல மக்காரா நக்காரா இந்த 2 வரும்போது நம்ம அதை அந்த லெட்டர் பிளேஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி சவுத்துல அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். நார்த்ல பிரஹ்மா அப்படி சொல்லுவா, சவுத்துல பிரம்மா அப்படி சொல்லுவா. அப்படி நான் சொல்லியிருக்கேன். பிரம்மா பிரம்மா பிரம்ஹா. இம்ம முதல்ல சொல்லி ஹா கடைசியில சொல்றேன். ஆனா எழுதியிருக்கிறது பிரஹ் மா, ஹு சொல்லி அப்புறம் மா எழுதியிருக்கு. அதே மாதிரி நகாரா வரும்போது சின்ஹம் சின்ஹம் சிஹ் நம் சிஹ் நம்னு எழுதுறது, சொல்லும்போது சின்ஹம் அப்படி சொல்றது. அதையும் நான் சொன்னேன், தமிழ்ல சின்னம்னு சொல்றோம் அப்படி. ஓகே. கு ருர் பிரஹ் மா குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் விஷ்ணு குருர் தேவோ குருர் தேவோ மகேஸ்வரஹ மகேஸ்வரஹ குருஸ் சாக் குருர் சாக். இங்க ஒரு ரேப்பா எக்ஸ்ட்ரா டைப்பிங் மிஸ்டேக். குரு சாக்ஷாத்
குருஸ் மேல இது கிடையாது, இது டைப்பிங் மிஸ்டேக். ஐ வில் erase this. When I use this feature, my system somewhat hangs. Okay. And it just takes some time to refresh like that. Okay. You can see the screen now. Guru Sakshat. அதுக்கு மேல இருந்த ரேபா அதை நான் எடுத்திருக்கேன், அழிச்சிருக்கேன். அதை Can you see that? குருஸ் அந்த குருஹு அந்த விசர்க தான் சகாரமா. வீடியோ வரல, உன்னோட வீடியோ வரல. வீடியோ வரல. ஆமா, வீடியோ வரல, தெரியலையே. சில நேரம் இந்த ஸ்கிரீன் ரெஃப்ரெஷ் இப்படி ஆச்சு, அதனால தெரியுறதா? ஓகே. சோ குருஸ் சாக்ஷாத், சாக்ஷாத் பரபிரம்ம, பரபிரம்ம. தஸ்மை, தஸ்மை ஸ்ரீ குரவே, ஸ்ரீ குரவே நமஹ, நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுஹு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸோ இப்படி இதை மொத்தமா படிக்கும்போது கேப்பை குறைச்சி படிக்கணும். இன்னைக்கு இந்த எல்லா ஸ்லோகத்தையும் சொல்லி கொடுத்துருந்தேன். இதையெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி அடுத்த கிளாஸ்ல வரும்போது நம்ம இந்த எல்லா ஸ்லோகத்தையும் உனக்கு சரியா கண்டினியூஸா வாசிக்க வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம அந்த சங்கேப ராமாயண கிளாஸ ஆரம்பிக்கலாம். ஈஸ்வரோ குரு ராத்மேதி, ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே, மூர்த்தி பேத விபாகினே. வியோ வகார, இவ்யோ, இவ்யோ. தமிழ்ல எந்த எழுத்தும் மெய்யெழுத்து, அதுவும் புள்ளி வச்ச மெய்யெழுத்தோட தமிழ்ல வார்த்தைகள் ஆரம்பிக்காது. புள்ளி வச்ச மெய்யெழுத்தோட வார்த்தைகள் முடியறது. கண், கண் அப்படிங்கிறதுல கண் அப்படின்னு நம்ம எழுதும் போது புள்ளி வச்ச மெய்யெழுத்துல வார்த்தை முடியறது. சமஸ்கிருதத்துல புள்ளி வச்ச மெய்யெழுத்துல வார்த்தை ஆரம்பிக்கலாம், முடியலாம், ரெண்டும் உண்டு. சோ இவ்யோ, வியோ, வியோ. வியோமவத், வியோமவத். வியாப்த, வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமஹ. व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ईश्वरो गुरुरात्मेति मूर्ति भेद विभागिने व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. அதை வேகமா சொன்னா இன்னும் கொஞ்சம் வேகமா சொல்லணும். அடுத்தது அன்ன பூர்ணே, அன்ன பூர்ணே சதா பூர்ணே. சங்கர, இங்க பிரா இருக்கு. சங்கர பிராண வல்லபே. ஏற்கனவே சொன்ன சமப்பிரபா, அது மாதிரி இந்த பிர அத சங்கர பிராண வல்லபே. अन्नपूर्णे सदा पूर्णे शंकर प्राणवल्लभे. ज्ञान वैराग्य सिद्ध्यर्थम, सिद्ध्यर्थम, सिद्ध्यर्थम. இங்க சித்ய இந்த ரெண்டு இடத்துலயும் இந்த தகாராவை சொல்றோம். த மகாபிராணா, சித்யர்த்தம் இந்த த மகாபிராணா, இது கர்க்கஷா, இது மிருது. சித்யர்த்தம் த த த த த த த.
த அப்படி சொல்லும்போது வயத்தை எக்கி நம்ம சொல்றது இல்லை. த ப அந்த மிருது சொல்லும்போது வயத்தை நம்ம அந்த டயஃப்ராம நம்ம பிரஸ் பண்றோம். க கட்டம் கட்டம் அப்படி சொல்லும்போது கட்டனா அப்படிங்கும்போது அந்த டயஃப்ராம பிரஸ் பண்றோம். க க க ச ட ட வாய்க்குள்ள மட்டும்தான் காத்த வெளியில விடுறோம். வயத்தை அமுக்கி நம்ம ஒண்ணும் செய்யலை. அந்த நம்ம அப்சர்வ் பண்ணினா அது புரியும். ஓகே. சோ अन्नपूर्णे सदा पूर्णे शंकर प्राणवल्लभे ज्ञान वैराग्य सिद्ध्यर्थम भिक्षां देहि च பார்வதி. பிக்ஷாம் அனுஸ்வாரா கடுத்தாப்புல தாவர்க்கம் இருக்கு. சோ நகாரா தன. சோ தன பிக்ஷாம் தேஹி. தேஹி இந்த மேல போட்டிருக்கிற கோடு ஒரு கோட்டையும் எழுத்தையும் மேல போட்டிருக்குதுன்னா அது இ ஈ கீனா கீ என்ன தமிழ்ல சொல்ற மாதிரி ஒரு கோடு எழுத்துக்கு இடது பக்கம் இருந்து அந்த எழுத்து இப்ப ஹி ஒரு கோடு இருக்கு, எழுத்தோட இடது பக்கத்துல மேல இருந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு. அப்ப அது ஹ்ரஸ்வா குரில். வலது பக்கம் இருந்ததுன்னா அது நெடில். இதுல வலது பக்கம் நெடில்ல இல்ல, எல்லாம் குறிலா இருக்கு. வி தி வி ஷி வி மீ எல்லா இடத்துலயும் குறில். சி மீ ரி நீ வி பி நீ எல்லாம் குறில் இருக்கு. வலது பக்கத்துல கோடு வந்ததுன்னா நெடில் தீர்க்கமா சொல்றோம். ஓகே. अन्नपूर्णे सदा पूर्णे शंकर प्राणवल्लभे ज्ञान वैराग्य सिद्ध्यर्थम भिक्षां देहि च பார்வதி. தீ தீ குரில். அத குறிலா இருந்தால் பார்வதி அப்படி நிறுத்தாம பார்வதி அப்படி கொஞ்சம் நீட்டி தீய சொல்லலாம். அடுத்தது சாந்தாகாரம். சாந்தாகாரம் பூஜக சயனம். புஜக சயனம் பத்மநாபம். பத்து பத்து பத்துமன்னு தமிழ்ல சொல்றோம். பத்மநாபன் பத்து அப்படி இல்லை. பது து த மிருது. பத்மநாபம் சுரேஷம். சுரேஷம் விஸ்வாதாரம். விஸ்வாதாரம் ககன சத்ருஷம். திருஷம் திருஷம் திரு திருன்னு சொல்லணும். த்ரூ த்ரீ இப்படி சொல்ல. திரு மிருது மிருது அப்படி சொல்றேன். மிருத்யு மிருத்யு மிருது அது மாதிரி திரு. திருதராஷ்டிரா திருத திரு. இங்க திரு. ககன சதிருஷம் மேக வர்ணம். மேக வர்ணம் சுபாங்கம். சுபாங்கம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம். இங்க விஸ்வாதாரம் அதுக்கு அடுத்தாப்புல கா வர்க்கம் இருக்கு. அதனால இங்க ஙா காங்கா. மிச்ச இடத்துல எல்லாம் மகாரா தான். லக்ஷ்மி இது தீர்க்கா. மீ எழுத்துக்கு அடுத்தாப்புல கோடு இருக்கு. மேல ரெண்டு எழுத்து ஒரு கோட்டையும் ஒரு எழுத்தையும் கனெக்ட் பண்ணி இருக்கிற இடத்துல குரில் நெடில் இ ஈ அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அந்த குரில் நெடில்ல இடது பக்கம் கோடு இருந்ததுன்னா குரில், வலது பக்கம் கோடு இருந்தா நெடில். லக்ஷ்மி காந்தம். லக்ஷ்மி காந்தம் இங்க அனுஸ்வாருக்கு அடுத்தாப்புல கவர்க்கம். அதனால சோ காந்தங்கமல கமல நயனம். கமல நயனம்
லக்ஷ்மிகாந்தம் கமலநயனம். அப்புறம் யா சனையோ யோகி தியான கம்யம். யோகி தியான கம்யம். வந்தே விஷ்ணும் பவ பயஹரம். வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வ லோகைக. இத சேர்த்து சொல்லணும். சர்வ லோகைக நாதம். சர்வ லோகைக நாதம். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம். விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம். லக்ஷ்மீகாந்தம் கமலநயனை யோகிபிர்த்யான கம்யம். வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைக்கநாதம். ஓகே. ஸோ இந்த 8 ஸ்லோகத்தை எப்படி பிரிச்சு சேர்த்து படிக்கணும் இதெல்லாம் கிளீனா புரிஞ்சுதா? ஓகே. நான் இப்போ இந்த எல்லா ஸ்லோகத்தையும் ஒரு தரம் படிக்கிறேன். ஸோ தட் இந்த ரெக்கார்டிங்கை நீங்கள்லாம் திருப்பி கேட்டுண்டு நான் சொன்ன தனித்தனியா எழுத்து தமிழ்லையோ இங்கிலீஷ்லயோ மராட்டிலேயோ யாருக்கு எப்படி வேணுமோ அவ மொழியில எழுதிண்டு அதை பார்த்துப்பேன். நிறைய பேர் அப்படித்தான் படிக்கிறான். இப்போ நம்ம நார்த் இந்தியால இருந்து யாரோ சினிமா பாடகர் வரா, தமிழ்ல அவனுக்கு என்ன தமிழ் தெரியுமா? ஸோ அவன் நார்த்தில் எழுதிக்கிறான், அதை ஹிந்தியில எழுதிண்டு படிக்கிறான். அந்த மாதிரி எல்லாம் நம்ம படிக்கிறதுல இது இல்லை. ஆனால் இதை சாக்க வச்சு நம்ம சான்ஸ்கிரிட்டையும் படிக்கிறது, எழுத படிக்கிறதுங்கிறதையும் படிச்சா அது இன்னொரு லாபம், அவ்வளவுதான். ஓகே. सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी. विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. वक्रतुण्ड महाकाय सूर्यकोटिसमप्रभा. निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बु फलसारभक्षितम्. उमासुतं शोक विनाशकारणं नमामि विघ्नेश्वर पाद पंकजम्. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः. गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. ईश्वरो गुरुरात्मेति मूर्ति भेद विभागिने. व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. अन्नपूर्णे सदा पूर्णे शंकर प्राणवल्लभे. ज्ञान वैराग्य सिद्ध्यर्थं भिक्षां देहि च पार्वती. शांताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं. विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं. लक्ष्मीकान्तं कमलनयनं योगिभिर्ध्यानगम्यं. वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. ஓகே. இதுக்கு இந்த கஜானனத்தை எந்த டியூன்ல பாடியிருக்கேன் நானும் கேட்கிறேன். நான் இது வரைக்கும் அந்த டியூனா சொல்லலை. நானும் கேட்கிறேன், யூடியூப்ல நீ பார்க்கலாம் இந்த டியூன் அந்த டியூன் ஏதாவது ஒரு டியூன்ல அதை சொல்லலாம், பிடிச்ச டியூன்ல. ஓகே. இன்னைக்கு உள்ள நடத்தினதுல ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணும்போது நீ இதை கம்ப்ளீட்டா கரெக்டா வாசிக்கிற அப்படின்னா நம்ம சங்கேப ராமாயணத்தை அடுத்த கிளாஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா இன்னைய கிளாஸ பிரார்த்தனை பண்ணி நம்ம முடிச்சிடலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.